ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி குட்டியாக என்னோட மார்னிங் ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவேன்னா 2 பால் காய வைப்பேங்க. ஒன்று வந்து தயிருக்கு, இன்னொன்று வந்து பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்தா தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு தனியாக இந்த பவுலில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுடுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சமாக பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வர்ற வரைக்கும் வேக வைப்பேங்க. இதோடவே கொஞ்சமாக கேரட்டும் வந்து ஆட் பண்ணிப்பேங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் பால் ரெடி ஆகிருக்கும். ஸோ தம்பிக்கு வந்து மைலோ போட்டுருவேன், பாப்பாவுக்கு வந்து பாதாம் பால் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ எந்திரிச்சோடனே அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு பால் குடிச்சிருவாங்க. லஞ்சுக்கு பாஸ்தா. ஸோ ஷார்ட் பிரேக்குக்கு மினி இட்லி பண்ணுவேங்க. நார்மல் இட்லி ஆக்சுவலி இன்னும் கூட ஈஸி தான். பட் ஏன் மினி இட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க சீக்கிரம் எந்திரிச்சிட்டா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேங்க. இன்கேஸ் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் சாப்பிடல அப்படின்னா மினி இட்லி வந்து பொடி இட்லி மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதனால எப்பயும் மினி இட்லி தான் பசங்களுக்கு ரெடி பண்ணுவேன். ஸோ மினி இட்லி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு நடுவில் நம்ம பாஸ்தாக்கு கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ரெடி ஆகிடுக்கும். ஸோ இதில் வந்து தக்காளியோட தோல் மட்டும் பீல் பண்ணி எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக இதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுவேங்க வாட்டர்லேருந்து. ஸோ இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ண விட்டுருவேன். இதுக்கு நடுவில் ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து கிரேப்ஸ் இருந்ததுனால கிரேப்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி இதுக்கு நடுவில் நம்ம பாஸ்தாவும் குக் ஆகிருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா தயிருக்கு ரெடி பண்ணிவிடுவேங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தயிர் எடுத்து கலந்து பொற ஊற்றி ரெடியாக வச்சுடுவேன். ஸோ நான் எப்பவும் காலையில் வச்சுட்டு மதியம் அது தயிர் ரெடி ஆகிடும். காலையிலேயே பொற ஊற்றிட்டோம் அப்படின்னா மதியம் லஞ்ச் 12 o'clock ப்ராப்பராக ரெடி ஆகிடுங்க. தயிர் ரொம்ப புளிக்காது. ஸோ அதனால் பசங்களுக்கு எப்பவும் அப்படி தான் பிடிக்கும். ஸோ அதனால் எவ்ரிடே காலையில் பொற ஊற்றி மதியம் சாப்பிட்ற மாதிரி பார்த்துப்போம். ஸோ இதுக்கு நடுவில் இட்லி குக் ஆகிடுச்சுன்னா எடுத்துகிட்டு அதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பேன். இட் டிபெண்ட்ஸுங்க, பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா இதுவே வந்து சாம்பாரோ இல்லை குருமா, சட்னி எனிதிங் அப்போதைக்கு என்ன இருக்கோ அதை கொடுத்து சாப்பிட வச்சுருவேன். இப்போ நம்ம பாஸ்தாக்கு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் ரெடியாக இருக்கும். ஸோ அதை மிக்சியில் நல்லா இந்த மாதிரி பியூரியாக அடிச்சுப்பேங்க, நல்லா ஃபைனாகவே அரைச்சிப்பேன். இப்போது இன்னொரு கடாய் எடுத்து பட்டர் நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு பட்டர் கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இது ரெண்டும் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 பூண்டு நல்லா குட்டியாக தட்டியோ இல்லை கட் பண்ணியோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரெட் சில்லி ஆட் பண்ணிப்பேன். இது ரெண்டும் கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பியூரி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது நல்லா கவர் பண்ணி குக் பண்ணிடுவேங்க. ஸோ குக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்மளுக்கு எப்பவும் நம்மளோட ஃப்ளேவர்ஸ் தானே பிடிக்கும். ஸோ அதனால சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இது நல்லா வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணுவேங்க. கவர் பண்ணி குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா ட்ரையாக வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்தா குக் பண்ணோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக ஒரு 50 to 60 mlன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே குக் பண்ண பாஸ்தாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம பாஸ்தா சீசனிங் இல்லை எனி சீசனிங் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பவும் பாஸ்தா சீசனிங் ஆட் பண்ணுவேன். கூடவே வந்து கொஞ்சம் ஆரிகானோவும் ஆட் பண்ணுவேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பராக இந்த பாஸ்தா ரெடி ஆகிடுங்க. நான் வீட்டில் ஜென்ரலி சூடாக சர்வ் பண்ணுறேன் அப்படின்னா இதோட சீஸும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுவேன். ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறேன் அப்படின்னா சீஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேங்க. இப்போது லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ண பாஸ்தா கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு போயிட்டு வந்து திருநெல்வேலி அல்வா கொடுத்துருந்தாங்க, அது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க. என்ன மாதிரி நிறைய ஹோம் மேக்கர்ஸ்க்கு இது தாங்க மார்னிங் ரொட்டீனாக இருக்கும். நீங்கள் வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்கன்னு முடிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.